சற்று முன் திமுகவில் இணைந்த செம்மலை ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது அதிமுக மூத்த தலைவரான செம்மலை அந்த கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். அதோடு செய்தியாளர்களை சந்தித்த செம்மலை சில முக்கிய தகவல்களையும் பகிர்ந்து கொண்டார். அதிமுக இப்போது பலவீனமாக இருப்பதை பார்த்து வேதனையாக இருப்பதாக கூறிய அவர், தன்னுடைய விலகலுக்கு பிறகாவது அதிமுக தலைவர்கள் கட்சியை பலப்படுத்துவார்கள் என்று நம்புவதாகவும் தெரிவித்தார். அந்த வகையில் அதிமுகவில் கடந்த சில நாட்களாகவே தொடர்ச்சியாக பல்வேறு குழப்பங்கள் நிலவி வருகிறது. அதிமுகவில் எடப்பாடி தலைமையிலானோர் தாவேக அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். மறுபுறம் எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையிலான அதிமுகவினர் தாவேக அரசுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதனால் அதிமுகவில் மீண்டும் ஒரு குழப்பம் வெடித்துள்ளது. மேலும் இதற்கிடையேதான் அதிமுகவின் மூத்த தலைவரான செம்மலை அந்த கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்திலிருந்தே அதிமுகவில் இருந்து வந்த செம்மலை இப்போது அந்த கட்சியிலிருந்து விலகியுள்ளார். 2001 அதிமுக அரசில் சுகாதாரத்துறை அமைச்சராக செம்மலை இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் அதிமுகவிலிருந்து விலகிய செம்மலை செய்தியாளர்களை சந்தித்தும் பேசியிருந்தார். அப்போது அவர் விலகல் குறித்து சில முக்கிய தகவல்களை பகிர்ந்து கொண்டார். எம்ஜிஆர் உருவாக்கி ஜெயலலிதா காப்பாற்றிய இயக்கம் இப்போது பலவீனமடைந்து விட்டது என்ற செம்மலை, கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் தலைவர்கள் நிர்வாகிகளுக்கு இல்லை என்றும் அதிமுக தலைவர்கள் நிர்வாகிகளிடம் இடையே உள்ள ஈகோ தான் கட்சி வளர்ச்சியை தடுக்கிறது என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், அதிமுக ஒற்றுமையாக இருந்தாலே போதும், எனதுடைய விலகலுக்கு பிறகாவது அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என நம்புகிறேன். மூத்த நிர்வாகிகள் அமர்ந்து பேசி முடிவெடுக்க வேண்டும். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எனக்கு பல வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுள்ளன. ஆனால் அதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்டு நடந்தேன். ஆனால் இன்று கட்சியின் நிலைமை மோசமாக இருக்கிறது என்றார். குறிப்பாக அதிமுகவில் நடைபெறும் நிகழ்வுகள் மிகுந்த மனவேதனையை உண்டாக்குகிறது. உட்கட்சி சண்டை தொடர்பாக நாளிதழ்கள் பரிகாசம் செய்யும் அளவுக்கு அதிமுகவின் நிலை சென்றுவிட்டது. கற்பூரம் கரையலாம், கட்சி கரையலாமா என கேள்வி எழுப்பியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் அடுத்தடுத்து நடக்கும் நிகழ்வுகள் எனக்கு மிகுந்த மனவேதனையை உண்டாக்கிவிட்டது. இதே மனநிலையில்தான் இயக்கம் தொடங்கிய நாளிலிருந்தே இருந்து வந்த இயக்கத்திற்காக பாடுபட்டு வந்த லட்சக்கணக்கான தொண்டர்களும் இருந்து வருகிறார்கள். நடந்த சம்பவங்கள், நடக்கும் சம்பவங்கள் எதுவுமே திருப்தி அளிப்பதாக இல்லை, மாறாக கவலை அளிப்பதாகவே உள்ளது. அதேபோல முன்னாள் அமைச்சர் செம்மலை அவர்கள் தமிழ்நாட்டின் மூத்த அரசியல்வாதிகளில் ஒருவர் மற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முக்கிய ஆளுமை ஆவார். சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த இவர் மக்கள் மத்தியிலும் கட்சிக்குள்ளும் மிகுந்த செல்வாக்கு பெற்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் தாவேக ஆட்சிக்கு ஆதரவளித்து அமைச்சரவையில் இடம் பிடிக்கலாம் என்ற கனவையும் முதலமைச்சர் விஜய் தவிடுபொடியாக்கியுள்ளார். தாவேக அரசின் ஆட்சியில் இடமில்லை என்பது உறுதியாகி உள்ள நிலையில் அடுத்து என்ன செய்வது என்று எடப்பாடி பழனிசாமி அதிருப்தி எம்எல்ஏக்கள் தவிப்பில் உள்ளனர். சி.வி. சண்முகத்தின் பேச்சை கேட்டு செயல்பட்டது மிகப்பெரிய தவறு என்று அவர்கள் வருத்தத்தில் இருப்பதாகவும், மீண்டும் எடப்பாடி பழனிசாமி பக்கம் செல்லவும் அவர்கள் முடிவு செய்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. தன்னுடைய சட்டமன்ற அதிமுக தலைவர் பதவியை தக்க வைக்கவும், பொதுச் செயலாளர் பதவிக்கு ஆபத்து வராமல் இருக்கவும் அவர்களின் ஆதரவும் எடப்பாடி பழனிசாமிக்கும் தேவைப்படுகிறது. ஆனால் திமுக தயவுடன் ஆட்சி அமைக்க முயற்சித்தார் என்ற குற்றச்சாட்டு பொதுக்குழுவை கூட்டி தன்னுடைய பதவியை படிக்க முயற்சித்தார் என்று சி.வி. சண்முகம் வைத்த பகிரங்கமான குற்றச்சாட்டால் அவரை மட்டும் கட்சியில் சேர்த்துக்கொள்ள எடப்பாடி பழனிசாமி தயக்கம் காட்டி வருகிறார். மேலும் எஸ்பி வேலுமணியும் நேற்று அதிமுகவில் எந்த பிளவும் இல்லை, எடப்பாடி பழனிசாமி தான் தங்களுடைய பொதுச் செயலாளர் என்று பேட்டி அளித்துச் சென்றார். அப்போது சி.வி. சண்முகம் உடனெடுக்கவில்லை. தான் நினைத்தது அரங்கேறாத நிலையில் அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் சி.வி. சண்முகம் தடுமாறியும் வருகிறார். இதன் காரணமாகவே அவர் கடந்த 2 நாட்களாக எந்தவித பேட்டியும் அளிக்காமல் உள்ளார். சி.வி. சண்முகம் கட்சியின் உள் விவகாரங்களை பொதுவெளியில் பகிரங்கமாக போட்டு உடைத்ததே எடப்பாடி பழனிசாமி விடாப்பிடியாக இருப்பதற்கு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. மேலும் எடப்பாடி பழனிசாமியின் குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் அதிமுக இருப்பதாக குற்றம் சாட்டியதும், எடப்பாடி பழனிசாமியை தாங்களே பொதுச் செயலாளராக நியமித்தோம் என்று தெரிவித்ததும் யூபிஎஸ்ற்கு மிகப்பெரிய ஆதங்கத்திற்கு உண்டாக்கியுள்ளது. எடப்பாடி பழனிசாமியிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி மீண்டும் கட்சியில் தன்னுடைய பலத்தை சி.வி. சண்முகம் பெறுவாரா அல்லது தன்னுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்த ஏதேனும் காய் நகர்த்துவாரா என்ற மிகப்பெரிய கேள்விகள் எழுந்துள்ளது. தனக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய அதிருப்தி எம்எல்ஏக்களின் மாவட்டங்களில் புதிய நிர்வாகிகளை எடப்பாடி பழனிசாமி நியமித்த நிலையில் அதிருப்தி எம்எல்ஏக்கள் மீண்டும் தங்களுடைய பதவியை பெறுவார்களா என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது.
மேலும் இந்த சூழ்நிலையில் அதிமுகவின் மூத்த தலைவர்களான எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் உள்ளிட்டோருக்கும் தாவேகாவிற்கும் இடையே ரகசிய ஒப்பந்தம் இருந்ததாக எழுந்துள்ள தொடர் குற்றச்சாட்டுகள் அதிமுகவிற்குள் பெரும் புயலை கிளப்பியுள்ளன. குறிப்பாக தாவேகா அமைச்சரவையில் இணைய அதிமுகவின் முன்னணி தலைவர்கள் சிலர் துடித்ததாகவும், ஆனால் முதல்வர் விஜய் அவர்களை நிராகரித்ததால் தற்போது விரக்தியில் இருப்பதாகவும் பரப்பப்படும் நரேட்டிவ் கட்சிக்குள் மிகப்பெரிய உட்கட்சி மோதலாக வெடித்துள்ளது. இந்த தொடர் வதந்திகளால் தங்களுடைய இமேஜ் பாதிக்கப்படுவதாக கருதிய முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தற்காப்பு நடவடிக்கைக்காக அவசரமாக ஒரு செய்தியாளர் சந்திப்பை கூட்டி விளக்கமளித்துள்ளார். அதே நேரத்தில் இந்த அவசர பிரஸ் மீட்டில் கட்சியின் மற்றொரு மூத்த தலைவரான சி.வி. சண்முகம் பங்கேற்காதது பல்வேறு அரசியல் கணக்குகளை தூண்டியுள்ளது. செய்தியாளர் சந்திப்பில் இணைந்து விளக்கமளித்த வேலுமணி விடுத்த அழைப்பை தனக்கு உடல்நிலை சரியில்லை என்று கூறி சி.வி. சண்முகம் நாசுக்காக தவிர்த்து விட்டதாக தெரிய வருகிறது. ஆனால் இந்த தவிர்ப்பிற்கு பின்னால் விஜயின் தற்போதைய நிலைப்பாட்டால் ஏற்பட்ட ஆழமான அரசியல் ஏமாற்றமே முக்கிய காரணம் என்று அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில்தான் ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூட்டம் நடைபெற்ற நிலையில் அழைக்கப்பட்ட 82 மாவட்ட செயலாளர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் பங்கேற்கவில்லை என்ற தகவல் வெளியாகி உள்ளது. இதனால் கட்சிக்குள் நிலவும் உள்கட்டமைப்பு மோதல் மீண்டும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு மாநிலம் முழுவதும் உள்ள 82 நிர்வாகிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் திண்டுக்கல் சீனிவாசன், ஆர்.பி. உதயகுமார், பொள்ளாச்சி ஜெயராமன், ராஜேந்திர பாலாஜி, பி.வி. ரமணா, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட 26 பேர் மட்டுமே நேரடியாக கலந்து கொண்டனர். அண்மையில் புதிதாக நியமிக்கப்பட்ட சில மாவட்ட செயலாளர்களும் கூட்டத்தில் பங்கேற்றனர். அதே நேரத்தில் கட்சியின் பல மூத்த மற்றும் முன்னணி நிர்வாகிகள் வராதது அரசியல் வட்டாரத்தில் கவனத்தை ஈர்த்துள்ளது. கட்சிக்குள் எடப்பாடி பழனிசாமி அணியும் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அணியும் தனித்தனியாக செயல்படுகின்றன என்ற பேச்சு நீண்ட நாட்களாகவும் இருந்து வருகிறது. அந்த சூழ்நிலையிலேயே இந்த கூட்டத்தில் குறைந்த அளவிலான பங்கேற்பு பதிவாகி உள்ளது. கூட்டத்தில் பங்கேற்காத மாவட்ட செயலாளர்கள் யார், அவர்கள் ஏன் வரவில்லை என்பது குறித்து தலைமை தரப்பில் எந்த அதிகாரப்பூர்வ விளக்கமும் வெளியிடப்படவில்லை. இதனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையை சுற்றியுள்ள உட்கட்சி அதிருப்தி குறித்து மீண்டும் கேள்விகள் எழுந்துள்ளன. அதிமுகவில் கோஷ்டி மோதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் சில தினங்களுக்கு முன்பு முன்னாள் அமைச்சர் செம்மலை அந்த கட்சியிலிருந்து விலகினார். அதன் தொடர்ச்சியாக முக்கிய நிர்வாகிகளில் ஒருவரான ஜெயக்குமார் இந்த கூட்டத்தில் பங்கேற்காததும் அரசியல் வட்டாரத்தில் பெரிய பேசும் பொருளாக மாறி உள்ளது. இந்த நிலையில்தான் அதிமுக கட்சியிலிருந்து விலகிய செம்மலை அவர்கள் இந்த அதிமுகவும் வேண்டாம், பாஜகவும் வேண்டாம் என்ற முடிவெடுத்து விரைவில் அவர் திமுகவில் இணைய முடிவெடுத்துள்ளார். அதிமுகவில் ஏற்பட்ட உட்கட்சி மோதல் காரணமாகவே மிகுந்த மனவேதனையில் இருந்த செம்மலை அவர்கள் திமுக மூத்த நிர்வாகிகளை ரகசிய சந்திப்பு நடத்தி பேசியிருப்பதாகவும், விரைவில் அவர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைய உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது. இதற்காக ஸ்டாலின் அவருக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது. இந்த ஒரு தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களையே அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது. சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, திமுகவில் இணைந்த செம்மலை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.